உனக்குள்ள என்னை துடிக்க நினைத்து 18 பேர் வந்து ஏறி செத்துருக்காங்களாம். அதாவது உச்சைடன் இல்லாம மலை முதல் மலை வரை தினமும் நானும் உன்னை தானே நினைச்சு வாழ்றேன். இப்ப 7 மணி 2 நிமிடம் ஆகுது. இப்ப எங்க இருக்கிறோம்னு சொன்னா ஹுன்சால தான் இருக்கிறோம். ஆனா இன்னும் நைட் ஆகல. வணக்கம் ஒருவரே, புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களோட அர்ஷாட் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் ரைட் கோட்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து போகிற இடம் வந்து ஹுன்சா வேலிக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காட்டணும் அப்படின்னா வீடியோ கட்டாமல் இணைந்துருங்க. அப்படின்னா வாங்க போகலாம். ஓகே தாரிக் பையா, தேங்க்யூ. சரி, இன்னைக்கு இருந்து அப்படியே போகிறோம். பாய் பாய் பாய். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே போகிறோம். ஓகே, இந்த கடையில் வந்து நாங்கள் பிஸ்கட் பேக் வாங்கிக்கிறோம். இந்த பிஸ்கட் ஒரு பாக்ஸ் வந்து 320 ரூபா பாகிஸ்தான் ருபீஸில். ரொம்ப நல்லா இருக்குது. சாக்லேட் பிஸ்கட்டும் அந்த டீ பிஸ்கட் வந்து அதே போல் ஸ்ட்ராபெரி பிஸ்கட் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, நல்லா இந்த 3 பாக்ஸுக்கு வந்து 960 ரூபா தான் வந்துக்குது. நல்ல ப்ரைஸ் தான். ஏன்னா மேலே நாங்கள் பட்ட அவஸ்தைகள் படாமிக்கிறதுக்கு ஏற்கனவே வாங்கிட்டோம். ஜசாகலா சுத்தியா. அதாவது இந்த கேட்டை பாஸ் பண்ணி தான் நாங்கள் போகணுங்க. அதாவது இந்த சைடில் போகணும். இந்த சைடுக்கு ரைகோட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த சைடை பாருங்கள் எப்படி ஃபுல்லாகவே மலைகள் அப்படி இருக்குது. அதே போல் இந்த இடங்கள்லாம் ரொம்பவே லொரிகள் தான் பயணிக்குதுங்க. பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய லொரிகள் நிறைய சாமான்கள் எடுத்துக்கிட்டு போகுது. அதாவது உணவு பண்டங்களாக இருக்கட்டும், அத்தியாவசிய தேவைகளாக இருக்கட்டும், எல்லாம் இந்த சைடாலே எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து அப்படியே போகிற இடம் எங்கன்னு சொன்னால் ஹுன்சா வேலிக்கு தான் நாங்கள் போகிறோம். அந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உனக்குள்ள என்னை துடிக்க நினைத்து மனசாய் நான் விரும்பினேன் ரொம்ப ஆசையா. நாங்கள் வந்து இப்போ ரைகோட் பிரிட்ஜில் இருந்து அப்படியே ஹுன்சா வேலிக்கு போகிற வழியில் கொஞ்சம் தூரம் வரக்குள்ளேயே அந்த எஸ்டோன்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்று இருக்குங்க. அதாவது இன்றைக்கி ஜங்ஷன் ஒன்று இருக்குது. இல்லை பாருங்கள், இந்த போர்ட்லேயே போட்டிக்குது. எஸ்டோர் வந்து 44 கிலோமீட்டர் வலது சைடில் திரும்பணும். அதே போல் ராமான்னு சொல்லக்கூடிய இடமும் 54 கிலோமீட்டர் வலது சைடு திரும்பணும். சிலும் அதே போல் ப்ரூசில் பாஸ் டியோசாய் ஸ்கார்துக்கு வந்து 193 கிலோமீட்டர் இங்கேருந்து வலது சைடுக்கு திரும்பி போகணுமா. அப்படின்னா இந்த மலையடி வரத்தால் அப்படியே போகுது போல் அந்த இடங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்கள் ரோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதே போல் இன்னைக்கு ஜிப்லைன் கூட இருக்குது இந்த ராமான்னு சொல்லக்கூடிய இடத்துல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. நட் ரோட்டில் இருந்து ஃபோட்டோஸ் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மலை வியூவை பார்க்கல பாருங்கள். கொடுக்க நினைத்து மனசாய் நான் ரொம்ப ஆசையா வலி போல பாட்டேலுத எனக்கு தெரியலையே. உணவத்தை பாடாமல இருக்க முடியலையே. என்னை நானே திட்டி திட்டி பார்த்தேன். ஓகே ரோலே, ஹுன்சாக்கு போற வழியில் இதுக்கே லங்கா பர்வத்தை சொல்லக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்ல தான் இருக்கிறோம். பாருங்க, ஒரு பெரிய போர்டு ஒன்று போட்டிக்குது. இதுதான் அந்த நங்கா பர்வத்னு சொல்லக்கூடிய அந்த மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் வந்து உலகிலே 9வது உயரமான மலைத்தொடரா கருதப்படுதுதான். அதே போல இங்க வாழ்ற மக்கள், அதாவது ஜினா மக்கள் வந்து இந்த மலைத்தொடரை வந்து மலைகளின் கடவுள்னு கூட சொல்றாங்க. அதே போல இந்த மலைக்கு வந்து 8126 மீட்டர் உயரமும் 26,660 அடி உயரமே கொண்டது. இந்த மலைக்கு வந்து 18 பேர் வந்து ஏறி செத்துருக்காங்களாம். அதாவது உச்சைடன் இல்லாம கடைசியா 1989 ஜெர்மன் நாட்டு ஒரு நபர் தான் ஏறி சாதனை புரிஞ்சுக்கிறாரு.
2014ஆம் ஆண்டுல இருந்து யாருமே இந்த என்ன சொல்ற யாருமே ட்ரை பண்ணி இல்லையா ஆக்சிஜன் இல்லாம ஏறுறது 22 முறையும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிக்கிறாங்க தான் சொல்றாங்க. ரொம்ப இது. அதே போல லுக் அட் யுவர் லெஃப்ட் கிலர் மவுண்டைன் சொல்லி நங்கா பர்வத்னு போட்டிருக்கு. இதுதான் அந்த மலைத்தொடர். இதுக்கு வந்து சரியான காத்து இருக்கையில நாங்க அப்படியே போறோம். ஓகே அப்படின்னா ஓகே உறவுல நாங்க ஹுன்சா வேலிக்கு போற வழியில இந்த ரோட்ல வந்து நிறையவே வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்துக்கிறோம். இன்னைக்கு காரை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு 3 மலை தொடர்கள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த 3 மலை தொடர்களை பத்தி ஐடியா இருந்தா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. இந்த சைடில் இருக்கிற மலைத்தொடர் வந்து இந்து குஷ் மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. அதே போல நேராகிக்கிற அந்த பனிப்பறையில் இருக்கிற மலைத்தொடர்கள் வந்து கர்கரா மலைத்தொடர். அதே போல இந்த பகுதியில் இருக்கிற இந்த மலைத்தொடர் அப்படியே வந்து ஹிமாலயன், அதாவது இமயமலைன்னு சொல்லுவோம். அதே போல இந்த இடத்துல வந்து 2 ஆறுகளும் இணையுது. அது 2 ஆறு என்னன்னு சொன்னா, ஒரு ஆறு வந்து கில்கிட் நதி, அதாவது கில்கிட் ரிவர். அடுத்த வந்து இந்துஸ் ரிவர் அப்படின்னு சொன்னா சிந்து நதி என்று சொல்லுவோமே. சிந்து வெளி சமவெளியில படித்திருப்பீங்களே, அந்த நதி தான் இது. அது 2 மீனிங் தான் ஜாயிண்ட் ஆகுது. எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு வியூ பாயிண்ட் உண்டு. அதே போல இந்த இடத்துல ஆக்கள் உட்காந்து பிரயாணிகள் உட்காந்து பார்ப்பதற்கு உரிய வசதிகள் மாதிரி இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லா அமைத்து வச்சுக்கிறாங்க. நாங்களும் அப்படியே உட்காந்து இந்த வியூ பாயிண்ட் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலுமே நல்ல அழகா இருக்கு 3 மலை தொடரையும் ஒரே இடத்துல பாக்குறது. ஓகே, டனலூலுக்கு போறோம் பாருங்க. இந்த ரோட் வந்து ஃபுல்லா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே சைனாக்கு தான் போகுது. இப்போ வந்து நாங்க கில்கிட் டவுனுக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். பாப்பா எப்படி இருக்குன்னு. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கலாம் ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த சிட்டி வியூ. பாப்பா கிட்ட போகலாம். உங்களுக்கு விலங்குதாய்க்கு வலது சைட்ல வந்து ஃபுல்லாவே விளங்குற கில்கிட் டவுன். ஃபுல்லா எப்படி வியூன்னு சொல்லி பாருங்க. வேற லெவல் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. முன்னுக்கு மலைத்தொடரை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மலைத்தொடர்னு சொல்லி. இந்த மலைத்தொடர் அடிவாரத்துல தான் இந்த கில்கிட் நகரமாவே நீக்குது ஃபுல்லாவே. நெட்வொர்க் கில்கிட் அண்ட் பல்கிஸ்தான். ஐ லவ் கில்கிட் போட்டோ எடுக்க போறீங்களா? ஓகே, நாங்கள் அப்படியே கில்கிட் டவுனுக்கு வந்து ஃபுல்லாக என்ட்ரி ஆகிட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வேற லெவல். இப்போ வந்து நாங்கள் பேத்து கொண்டு இருக்கிற இடம் வந்து கில்கிட் டவுன். பாருங்க எப்படி சன நெரிசல், அதே போல மக்கள் வாகனங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து பேத்து கொண்டு இருக்குது. டிராக்டர் எல்லாம் கூடவே காணப்படுது. இதில் தான் தண்ணீர் வசதிகள் எல்லாம் இழுப்பாங்க போல. பல நாளை பிறகு இவ்வளவு மக்கள்களை நாங்க பாக்குறோம். தொடர்ந்து ஒரு 4 நாட்களுக்கு பிறகுதான் இப்ப ஒரு டவுனுக்கு வந்திருக்கிறோம். இவ்வளவு நாளும் மலை மேலே ஏறி இருந்தோம். இப்ப பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. ஓகே, நாங்கள் வந்து இப்போ கில்கிட் டவுனில் தான் இருக்கிறோம். இதில் வந்து வாட்டர்மெலன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து வாட்டர்மெலன் வந்து 1 kg how much? 2 kg. 2 kg? 1 kg 120. ஓகே ஓகே, 100 ரூபாவாம் ஒரு கிலோ வந்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு ஆப்பிள் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே வாட்டர்மெலனெல்லாம் வந்து ரொம்பவே பெரிதாக காணப்படுதுங்க. பெருசாக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து நாங்கள் வந்து பூசணிக்காய்க்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டு இருந்தோம். தார்பூசணின்னு தமிழால் சொல்லும். அதே போல் இங்கே வந்து தர்பூஸ்ன்னு சொல்லுவாங்களாம் அந்த காய்க்கு. ஆனால் தெரியாமல் இருந்துச்சு உண்மையில் அது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லும். ஒவ்வொரு காயும் ரொம்பவே பெருசாக காணப்படுதுங்க இந்த இடத்துல.
இந்த இடங்கள்ல வந்து பாகிஸ்தான் சைனா கேட்வே ஹோட்டல், அதே போல் பாகிஸ்தான் சைனா அந்த சிம்பிள் எல்லாம் நிறையவே இருக்குது. இந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே பாகிஸ்தானுக்கு தான் போய்ட்டு சேருது. சில்க் ரோடுன்னு சொல்லுவோம். அதாவது உலகில் மிக நீளமான பாதையும் இந்த பாகிஸ்தான் ரோடு தாங்க. இந்த கார்டை பின்னுக்கும் பாருங்கள், பெட்ஜை பாருங்கள், பாகிஸ்தான் சைனா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ஒரு இது ஒன்று போட்டிக்கிறாங்க. அப்போல்லாம் தூரத்தில் வரங்க அந்த ஹோட்டல் கூட பாகிஸ்தான் சைனா கேட்வே ஹோட்டல்னு சொல்லக்கூடிய ஹோட்டல். இந்த ஊரும் வந்து கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஃபேரி மீடோஸ்க்கே போயிட்டு வந்துட்டோம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த சைடில் மலையோரத்தில் அப்படியே மலை வந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு விளங்குதா இந்த வீடியோவில் பாருங்கள். ஈனிக்கெல்லாம் மலை வந்து கொண்டே இருக்குது. இந்த அடையாளமாக அந்த மேகமூட்டமெல்லாம் அப்படியே வந்து கொண்டிருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இயற்கையிட கொடுமை தான் எல்லாம், இயற்கையிட அருமை தான் எல்லாம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ கில்கிட்ல இருந்து ஹுன்சாக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து 3 ஹவர் மாதிரி பயணம் செய்யணுமாம். சுமார் 292 கிலோமீட்டர் இருக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த சைடில் வியூவை பாருங்க, இந்த மலை தொடரெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா காத்து பறந்துருமோ தெரியும். மலைத்தொடர் பாருங்க, ஃபுல்லாவே மண்மேடா காணப்படுது. அதே போல இந்த சைட்ல வந்து பச்சை பசேல் ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடங்கள் எல்லாம் நிறைய இடங்கள் பார்த்துருந்தோம், பாலைவனமாய் காணப்பட்டுச்சு. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் மலைகள், அந்திய பகுதியில் மரங்கள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து ஹுன்சாக்கு போயிட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது ஹுன்சாக்கு என்ட்ரி ஆகிட்டோம். இந்த செக் பாயிண்ட்டை தாண்டினோட ஹுன்சா வேலைக்கு வந்துட்டோம். ஒஃபிஷியலாக என்ட்ரி ஆகிட்டோம்னு சொல்லலாம். ஹுன்சாக்கு இல்லை பாருங்க, மலைத்தொடரெல்லாம் வேற லெவல் இருக்கு. ஐஸ் மலைகள், அதாவது வேற லெவலாக இருக்கு. இந்த வியூவை பார்க்கக்குள்ள இன்னைக்கு நைட்டுக்கு நாங்கள் ஹுன்சால தங்கிட்டு நாளைக்கு தான் நிறைய இடங்கள் இருக்கு பார்க்க போறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். பாருங்க, இது ஹுன்சா டவுன். இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மணி. இந்த 7 மணிக்கும் இப்படி அழகா வெளிச்சமாக தான் இருக்குது. இன்னும் இருட்டலை. ஆனால் இது எங்கட இடங்கள்னா 7 மணி ஆக்குள்ள இருட்டிருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இட சைடில் வந்து ஒரு பள்ளி வாசல் இருக்கு பாருங்க.
இல்லை இடது சைடில் பாருங்க பெரிய ஒரு பனிப்பாறை ஒன்று அப்படியே இருக்கு. இந்த மலையை எல்லாத்துக்கும் ஹைக் பண்ண ஆசையாக இருக்கு. ஆனால் நாங்கள் ஏற்கனவே ஹைக் பண்ணிட்டோமேனா பாருங்க உல்சா டவுன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடங்களுக்கு வந்து நிறைய வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் வருகை தருவாங்க. அதுல நாங்களும் வந்திருக்கிறோம்னு சொல்றது பெருமையா இருக்கு. பாருங்க இந்த டவுன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கிருந்து நேரடியா நாங்க தங்குறதுக்கான ஹோட்டலுக்கு தான் போறோம். டைமை பாருங்க சரியா இப்ப 7:02 ஆகுது. இப்ப எங்க இருக்கிறோம்னு சொன்னா உல்சால தான் இருக்கிறோம். ஆனா இன்னும் நைட் ஆகல. நைட் ஓகே ரோவில் நாங்கள் இப்போ உன்சால வந்து ஹோட்டல்கிட்ட வந்துட்டோம். எங்களோட ஹோட்டல் என்னன்னு சொன்னால் கோல் ரூஃப் ஹோட்டல் கர்மாபாத் உன்சா. இதுதான் அந்த ஹோட்டல். நான் வந்திக்கிறோம் அப்படியே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி. இந்த காணொலி வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே லெவல் அதாவது என்ன சொல்கிற -டிகிரியில் தான் இங்கேயும் இன்னும் மீக்குது. போயிட்டு பார்ப்போம். -celsius தான். ஓகே இது அந்த ரூமுக்கு போகிறோம் பாருங்கள். guys how are you? நான் வந்து தினுஸ் ப்ரோக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து சிங்கிள் பெட் 3 இருக்குது. அதே போல் இந்த சைடில் வியூ இருக்குது. ஆனால் காலையில் தான் பார்க்கல. ஓகே அப்படின்னா இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களை வீடியோ பெற்றுக்கொள்ளும். பாய் மக்கள் பாய்.